ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், நம்ம எல்லாருக்குமே மேனிஃபெஸ்டேஷன் பத்தி ஒரு மிகப்பெரிய ஐடியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் பத்தி தெரிஞ்சிருக்கும். சிம்பிளா மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னா, இன்னைக்கு உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்களா ஆசைப்பட்டு கொண்டு வந்ததுதான். சரிங்களா? அந்த ஒரு பொருளோ அந்த நபரோ யாரு வேணுமோ அவங்களுக்கான ஒரு உணர்வுகளை நீங்க கொடுத்து யூனிவர்ஸ் கேட்டு அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். எனக்கு பிடிக்கல, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு அதுவா எல்லாம் கெட்டதா நடக்குது, அப்படி எல்லாம் நம்ம நினைக்க கூடாது. சரிங்களா? சோ இப்ப இந்த வீடியோ என்னன்னா, நம்ம நினைச்ச எல்லா விஷயங்களையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஹாப்பியா தான் இருக்கு. சில பேருக்கு இல்ல, நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்றேன், ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது, இல்ல நடக்கிற மாதிரி வந்து அப்படியே கைவிட்டு போயிடுது. நானும் ரொம்ப நம்பிக்கையா ஓகே இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் நினைச்சதுதான் நடக்கணும் அப்படின்னு இருந்தா கூட அந்த கடைசி ஸ்டெப்ல கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துடுது. சோ இத நான் என்ன புரிஞ்சுக்கிறது? ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆக மாட்டேங்குதுங்கிற ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்ப வீடியோக்குள்ள போய் வச்சுக்கலாம். ஈஸியா சில விஷயங்கள் வந்து நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சிலது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், ஏதாவது ஒரு முயற்சி நம்ம செய்யணும். அந்த ஒரு முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைச்சது வந்து கிடைக்கும், இல்ல அதை விட ஜாஸ்தி கிடைக்கும், இல்ல அதை விட கம்மியா கிடைக்கும். சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து நமக்கு கிடைக்காது. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றீங்களே, அப்ப வந்துட்டு நம்ம நினைச்சது எல்லாமே அடைய முடியுமா? ஏன் நீங்க அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அதுக்கு வந்து நமக்கு நம்மளோட லைஃப் டைம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளவு ஒரு விஷயத்த அடையறதுக்கு சில ஒரு வருஷங்கள் எடுக்கும். அப்ப அந்த வருஷங்கள் நம்மனால அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியே உங்களால இருக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா நம்மனால ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அடைய முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சோ இப்ப இங்க இந்த முடியாதுங்க, நடக்காதுங்க நான் சொல்ற விஷயம் எல்லாம், அதாவது முடியாமையும் இருக்கும், நடக்காமலும் இருக்குங்கிற விஷயம் வந்து யூனிவர்ஸ் கையில கிடையாது. நம்ம கிட்ட நம்மளோட தாட்ல இருக்கு. சரிங்களா? நம்ம எப்படி திங்க் பண்றோம், எப்படி யோசிக்கிறோம், என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கோங்கிறத பொறுத்துதான் நான் சொன்ன தேர்ட் விஷயம். சில விஷயங்கள் நடக்காம கூட போலாங்கிறது. அந்த தேர்ட் விஷயத்துக்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னா, நீங்க எஃபோர்ட் போட ரெடியா இருக்கணும். அந்த எஃபோர்ட்டுக்கு உங்களால அந்த தயார்படுத்திக்க முடியும். அது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு நான் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா என்னால பண்ண முடியும். என்ன நடந்தாலும், யாரு தடுத்தாலும், இல்ல சிச்சுவேஷன்ஸ் எப்படி மாறினாலும், என்னோட அந்த ஆசையை நிறைவேத்துறதுக்கு உண்டான வேலையை நான் செய்வேன்பா. அப்படி நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் குடுப்பாங்க. சரிங்களா? முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அது நார்மலா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஆசைப்பட்டோம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டேட்ல நம்ம எல்லாருமே எப்பவுமே இருக்கணும். அதுதான் வந்து அந்த கிராட்டிடியூட் மென்டாலிட்டியும் கூட. அப்புறம் எஃபோர்ட் போட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னாலுமே, அதுக்குமே நம்மளோட மனசையும் சரி, நம்மளோட அந்த முடியும், என்னால பண்ண முடியும் நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா? அந்த எண்ணத்த குடுத்தது யாருங்க? அதுவும் பிரபஞ்சம் தான் இல்லையா? சோ அதுக்கும் நம்ம கிராட்டிடியூடா இருக்கணும். இப்போ இங்க என்ன நம்ம பேசுறோம்? சில விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப லேட்டா நடக்குது. ஏன் அப்படி நடக்குது? நெறைய பேருக்கு என் கண்ணு முன்னாடியே நெறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்குலாம் நடக்குது. நெனச்ச மாதிரி வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா, நான் இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணங்க. யுனிவர்ஸ பொறுத்தவரைக்கும் நான் கேட்ட விஷயத்த எனக்கு குடுக்குறதுக்கு ரொம்ப டைமே ஆகாது. ஆனா, ஏன் எனக்கு இவ்ளோ டிலே பண்றாங்க? யாரோ என்னென்னமோ எவ்ளோ பெரிய விஷயமா கேட்கறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்குது. அத நான் பார்க்குறேன். ஆனா, எனக்கு ஏன் டிலே ஆகுது? அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம எதை ஆசைப்படணும், எதை ஆசைப்படக்கூடாதுங்கிற எல்லா செயல்களுமே நம்மகிட்ட தான் இருக்கு. நினைச்சு நமக்கு டிலே ஆகிற விஷயங்களை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு லேட்டா ஒரு விஷயம் குடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயங்குறாங்க அப்படின்னாலே, நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப நெருங்கிட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? எப்படி இத புரிஞ்சுக்கிறது? இத வந்து நீங்க சும்மா சொல்றீங்க. அதாவது ஆறுதல் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அது உண்மைதான். இருந்தாலும் இப்போ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களோட ஆறுதலுக்காகலாம் கிடையாது. நீங்க மனச தேத்திக்கோங்கப்பா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் வீடியோலாம் இல்ல. இது ட்ரூ. அதான் சொல்றேன் நானு. உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லேட் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. இல்ல நடக்காம போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அந்த விஷயத்து மேல இப்போ ஈடுபாடு இருக்கலாம். ஃபியூச்சர்ல அதனால உங்களுக்கு பிரச்சனை வரலாம். சரிங்களா? இத வந்து நமக்கு தெரியுமா?
இல்லைங்க நான் ரொம்ப நல்லாலாம் பாத்துட்டேங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்ன நடக்கும் அந்த விஷயத்தினால பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண சில விஷயங்களால பல விஷயங்களால நம்மளே பிரச்சனைகளை நிறைய தேடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மட்டும்தான் இல்லையா? வேற யாரும் கிடையாது. நம்ம கேட்டதுனால நமக்கு கிடைக்கப்பட்டதே ஒழிய, இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு உங்களை கூப்பிட்டு தானாலாம் யாரும் இவங்கள உன் லைஃப்ல வச்சுக்கோ, இந்த பொருளை நீ வச்சுக்கோ நமக்கு யாருமே கொடுக்கல. ஃப்ரீயாலாம் கொடுக்கல. நம்ம மெனக்கெட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நின்று அடம்பிடிச்சு வாங்கிப்போம். சோ இப்ப அந்த லேட் மேனிஃபெஸ்டேஷனால என்ன ஆகுதுன்னா, நீங்க எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயமே இங்க கிடையாது. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து அவன், இவன், இவங்க, அவங்க எல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு இந்த சோல் வந்து கிராட்டிடியூடா இருக்கு, எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸோட இருக்கு, எந்த அளவுக்கு இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளவு அதாவது சொல்லுவாங்கல்ல பொதுவாவே, எவ்வளவு தாங்குவோமோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு கிடைச்சா தாங்குவீங்கன்னு யூனிவர்ஸுக்கு தெரியும். உங்களுக்கு எது கிடைச்சா நல்லா இருக்கும், எது கிடைக்க வேண்டாம் அப்படின்னு யூனிவர்ஸுக்கு நல்லாவே தெரியும். சோ இப்ப இந்த இடத்துல அந்த லேட் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்போது நீங்க என்ன ஆயிட்டு இருக்கீங்கன்னா, உள்ள வந்து யூனிவர்ஸ் பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ ஆசைப்படுற அதே மாதிரியே தான் நீ வந்துட்டு இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஒரு விஷயத்துக்கு இப்ப கார் வாங்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டு படுறோம். அதுக்கான வேலைய பார்க்குறோம். பார்க்கும்போதெல்லாம் ஹாப்பியா ஃபீல் பண்றோம். கார்ல யாராச்சும் போனாங்கன்னா, அந்த நமக்கு புடிச்ச கலர் கார நம்மளே ஓட்டுற மாரி நெனச்சு பார்க்குறோம். ஆனாலுமே நடக்கலைங்க. 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு கார் கூட என்னால வாங்க முடியல. ஒரு சின்ன கார் அத கூட யுனிவர்ஸா மேனிஃபெஸ்ட் பண்ணி குடுக்க முடியலையே அப்டின்னா, நம்ம ட்ரை பண்ணா மேபி உங்களால இஎம்ஐ கட்டி வாங்கலாம். ரெடி கேஷ் குடுத்து வாங்கலாம். ஆனா அது கூட தள்ளி போகுது. இல்ல அந்த அமௌண்ட் அதுக்கான அமௌண்ட்ட நீங்க ரெடி பண்ணணும்னு நெனச்சா கூட அது கைகூட மாட்டேங்குதுன்னா, நீங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகே. அப்ப நீங்க இவ்ளோ தூரம் நம்ம மெனக்கெட்டு, இவ்ளோ வேலை பார்த்துமே கிடைக்கல. கொஞ்சம் பிரேக் எடுக்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல அந்த டிலே மேனிஃபெஸ்ட் ஆகுற இடத்துல கொஞ்சம் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ஸ்டாப் பண்ணணும். அத பத்தி நீங்க பாசிட்டிவாவும் நினைக்கக் கூடாது, நெகட்டிவாவும் நினைக்கக் கூடாது. இன்ஃபாக்ட் அத பத்தி நீங்க நினைக்கவே கூடாது. ஒருவேளை அந்த தாட் வந்தா கூட உங்க மைண்ட் செட் வந்து நியூட்ரலா இருக்கணும். ஓ! கார்ல போறாங்களா அவங்க? ஓகே. அப்படி ஒரு நியூட்ரல் மைண்ட் செட் இருந்துட்டு, திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கார பத்தி 1 இயரா நான் பண்ணியிருக்கேன் மேனிஃபெஸ்டேஷனு. ஏன் இந்த யூனிவர்ஸ் எனக்கு குடுக்கவே இல்ல? ஏன் வந்து அவங்கலாம் வாங்கியிருக்காங்க? என்னோட ஸ்டேட்டஸ்க்கு என்னால ஒரு கார் கூட வாங்க முடியலையே! அப்ப நான் என்ன அவ்ளோ கெட்டவளா? அப்படி இப்படின்னு நீங்க வந்து நமக்கு நெறைய தோணும். தோணியிருக்கும். அதுக்கான எமோஷன்ஸையும் நம்ம வெளிய குடுத்துருப்போம். சோ, அது எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ற மாரி, நீங்க கார பத்தி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க நெனைக்க ஆரம்பிக்கணும். நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் ஈஸியா வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு விஷயத்த நமக்கு பண்ணி குடுக்க 1 வருஷமும் எடுத்துக்கலாம், 20 வருஷம் எடுத்துக்கலாம், 30 வருஷம் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அது நம்மளுடைய மேனிஃபெஸ்டிங் பவர்ல இருக்கு. பவர் அப்படிங்கும்பொழுது இங்க வந்து வேற வேற விதமா கற்பனை பண்ணி, மந்திரம் பண்ணி, மாயம் பண்ணி அப்படி கிடையாது. கன்சிஸ்டன்சியாவும், நம்மளுடைய கர்மாவும், நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல், நம்மளோட எண்ணத்தோட வலிமை எல்லாமே ஒண்ணா பொருந்தி வருது. அத சொல்றோம் இல்லையா? ஃப்ரீக்வன்சி உங்களோட உடலும் சரி, மனமும் சரி, அந்த யூனிவர்ஸ் கூட நீங்க அலைன் ஆயிருக்க அந்த அதிர்வுகள் எல்லாமே ஒரு சேர பயணிச்சா மட்டும் தான் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். நடக்கிறதுக்கு நம்ம ஹாப்பியாவும், அந்த விஷயம் நடக்காம போனா கூட பரவால்ல. இதனால நமக்கு மேபி ஏதாவது கெட்டது இருந்திருக்கலாம். அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டிலாம் நமக்கு அப்பதான் வரும். இப்ப அந்த லேட் மேனிஃபெஸ்டேஷன்ல எத புரிஞ்சுக்கிறோம்? ஓகே இதனால நமக்கு ஏதோ தப்பு இருக்கு போல. நம்ம நெனச்சது சரியில்ல போல. சோ அவங்களா குடுக்குறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளானா இருக்கும். நம்ம வந்து நெறைய சொல்லுவோம் இல்லையா? நானா மெனக்கெட்டு பிளான் போட்டிருந்தா கூட இவ்ளோ சூப்பரா அமைஞ்சிருக்காது. அதுவா தானா ஒண்ணு அமைஞ்சது இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள் தானா நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்ல பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும் மத்த விஷயங்கள. சரிங்களா? இல்லாத ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன ஆகுதுன்னா, நம்ம ரொம்ப நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, நமக்கு அறியாம ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆயிரும். சோ, அந்த லாங் மேனிஃபெஸ்டேஷன நீங்க நெகட்டிவா கிரியேட் பண்ணாம, அதே ஆர்வம் இப்பவும் இருக்கா? இந்த 1 இயர் பிஃபோர் நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேனே, அதே ஆர்வத்துல தான் நான் இப்பவும் இருக்கேனா? இல்ல இந்த 1 இயர்க்குள்ள நான் ஏமாந்து, ஏமாந்து கடுப்பாயி வெக்ஸ் ஆயிட்டேனா? இது எல்லாமே நீங்க பார்க்கணும். அப்போ உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும். இப்ப என்ன ஆகுது? டக்குனு ஒரு கார் நீங்க வாங்கிட்டீங்கன்னா கூட, அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்க்கு நம்மள வந்து கொண்டு வந்துருவாங்க. இதுதான் சொன்னேன் யூனிவர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் அந்த லேட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாத்தோட மைண்டையுமே வந்து பக்குவப்படுத்துறாங்க. உனக்கு இது கிடைச்சா நீ ஹாப்பியா இருப்ப. இது கிடைச்சா நான் வந்து சோகமா இருப்பேன். இல்ல இது கிடைக்கலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த ஒரு போர்ஷன்குள்ளேயே நம்ம போமாட்டோம். கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி. உன் மைண்ட் செட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மள தயார்படுத்துறாங்க. எல்லாருமே நீங்க வந்து நான் திரும்ப சொல்றேன், யாருக்கெல்லாம் லேட் மேனிஃபெஸ்டேஷன் ஆகுதோ, நீங்க எல்லாருமே ரொம்ப லக்கி. யூனிவர்ஸ் பக்கத்துல இருக்கீங்க. அவங்க உங்களோட மனச வந்து தயார்படுத்துறாங்க. அதுக்கு நீங்க ரெடியா இருங்க. ரொம்பவே நெகட்டிவ் ஃபோக்கஸ் போவே போகாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு அது நடக்காம போயிருந்தாலும், அகைன் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1 மந்த் கேப் விடுங்க. ஹாப்பியா இருங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
இவ்வளவுதானே தவிர யூனிவர்சிட்டியில வந்து நீ ஏன் எனக்கு பண்ணி தரல, அது ஏன் இது ஏன், நீங்க அந்த புலம்புற வேலையே வேண்டாம். சரிங்களா? சோ லேட் மேனிஃபெஸ்டேஷன் ஆகுறதும் என்னங்க நமக்கு நல்லதுதான். உங்களுடைய மனம் வந்து இன்னும் பக்குவம் அடையும். நீங்க கேட்ட உடனே ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் உணர்த்துறது தான் நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் டிலே பண்றாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.